ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் ரமேஷ் சேதுராமன். அதாவது இந்த முறை திமுக கூட்டணி நாங்கள் செஞ்சிருக்க விஷயங்களாலேயே பலமாக இருக்கோம், ஆனால் இன்னும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இன்னும் மிக பெரும் பலம் உருவாகிறது, எங்களை தானே தேடி வர்றாங்க, இந்த முறை மதவாத சக்தியோ மற்றவர்களோ இங்கே உள்ள வந்து விடக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுறோம் அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு இவங்க சொல்ற ஜஸ்டிபிகேஷன் தான் கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னாக்க, முதல் விஷயம், நாங்க மக்களுக்கு மிக அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னா 240 தொகுதியிலையும் இவங்களே நின்று மொத்தமா இவங்களே வெற்றி பெற்றுட்டு போயிடலாம். அதுக்கு கூட்டணி வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவ்வளவு பிரமாதமான ஆட்சி அப்படின்னு அவங்க கொடுத்துடுறாங்கன்னாக்க கூட்டணி கட்சியெல்லாம் விட்டு கொடுத்துடலாம். இல்ல, திமுகவே மொத்தமே நிக்கட்டும், எல்லாருக்குமான இதுதானே, அப்புறம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு கூட்டணி, இதெல்லாம் தேவையில்லை, நாங்க மொத்தமா ஆதரவு கொடுத்துருவோம், திமுகவே மொத்தமே நின்னுக்கட்டும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. எங்களுடைய மொத்த இதுக்கும் ரெப்ரசன்டேட்டிவா திமுகவே இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த ஆட்சி இந்த இதுல எங்களுக்கு சீட் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போலாம். அது சொல்லுவாங்களாங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது விஷயம், எல்லாரையும் ஒருங்கிணைந்து அத்தனை பேருக்கு வளர்ச்சின்னு சொன்னா எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய கடந்த முறை சீட்டை விட இந்த முறை இன்னும் கம்மியா சுருக்கிதான் சீட்டை ஒதுக்குறாங்கிறத நம்ம பாக்கணும். பேசும்போது நாங்க 5 சீட்டு கேட்கலான்னு போனோம், அப்புறம் 4, அப்புறம் 3, கடைசியா கடந்த முறை 3 கொடுத்தாங்க. இப்போ தெளிவா இருக்கா இல்லையா ஆடியோ? தொடர்ந்து பேசலாம், பேசுங்க. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் நீங்க எல்லாருடைய வளர்ச்சியை நோக்கி நகர் கூட்டணிகளுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்துருக்கணும், ஆனா கம்மியா தானே சீட்டு கொடுத்தாங்க. ஆனா அப்படி குறைத்து கொடுத்தாலும் யாரும் வெளியே அவங்களுடைய சங்கடத்தை சொல்லலையே. அவங்க வேற என்ன சொல்ல முடியும்? வேற வழியில வாங்கிக்க முடியும், அதை சிரிச்சிட்டு தான் வாங்கிக்கணும். வெளியே எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது, குறைத்து சீட்டு கொடுத்திருக்காங்க, அதனால நாங்க வேற வழி இல்லாம ஏற்றுக்கொண்டோம்னு வெளில வந்தா நம்ம பேட்டி கொடுக்க முடியும்? பேட்டி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா சிரித்து கொண்டுதான் கொடுக்கணும். என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிக்கிறோங்கிறதான் சொல்ல முடியும். இன்னொன்னு, மதவாத சக்தின்னு சொன்னாக்க எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, பேசுற கட்சிகளுடைய அதன் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, அது மதவாத கட்சிகளா இல்லைன்னா பாஜகவை நோக்கி கை நீட்டுறாங்க, பாஜக மதவாத கட்சியாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல, இப்ப நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? யாரை குறிப்பிட்டு சொல்லுங்க? முஸ்லீம் லீகா இருக்கலாம், இல்லன்னா நீங்க மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கலாம். சோ இதெல்லாம் நீங்க மதவாத கட்சி இல்ல, இவங்க எல்லாருமே ரொம்ப மத சார்பற்ற கட்சின்னு சொல்ல போறாங்க. எனக்கு புரியல. ஏன்னா இது 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 எல்லாமே தேர்தல் பரப்புரையை நோக்கி இருக்கே தவிர, இது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், அதை மக்கள்ல நம்ப போறது கிடையாதுங்கிறதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்ல ஐயா இதயத்துல்லா அவர்கள் இருக்கிறார், நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சில இவங்கள்ல ரொம்ப மூத்த தலைவர்கள் ஒருவர். அவர் சொன்னாருன்னா நான் கேட்பேன், காங்கிரஸ்ல எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்கன்னு கூட சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த கட்சிகள்லாம் அந்த மாதிரியான ஒரு இதை வைக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இன்னொன்னு, ஐயா இதயத்துல்லா போன்றவர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுப்பாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. எத்தனை இந்த இயக்கத்திற்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய கொள்கைகள் எனக்கு உடன்படுறேன்னா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அந்த கொள்கைக்காக அதே மாதிரி இதே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தானே, அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களான்னு இல்ல. இந்த தேர்தல் இப்ப என்னன்னா, தொகுதி பங்கீடு தொடங்கிருச்சு, அங்க அவங்க சைன் பண்றாங்க, அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க சுமூகமா சமரசமா போயிட்டு தானே இருக்காங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. வேற வழி இல்லைங்க. இப்ப சின்ன சின்ன கட்சிகள்லாம் அதாவது நாங்க ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க, இவ்வளவு வேற வழி இல்ல அப்படின்னு அவங்க சொல்லல. என்னன்னா இந்த முறை பாஜக இங்க வரக்கூடாது, அதுல நாங்கெல்லாம் ஒருமித்த கருத்துல இருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு வருஷம் புதுசு பாஜக உள்ள வந்துடும், ஐயோ பாஜக உள்ள வந்துடும், இப்படியே பூச்சாண்டி காமிச்சு இந்த கீரியையும் பாம்பையும் சண்டையை விட்டு இந்த ஷோ காமிச்சிட்டு போவாங்க இல்லையா, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மூட்டை கட்டிட்டு போற மாதிரி அதே மாதிரியான விஷயம் தான் இந்த தேர்தலையும் நம்ம பாக்குறோம். இது ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் தானே, இது என்ன புதுசாவா பாக்குறீங்க? எத்தனை தேர்தல்ல பாக்குறோம், இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். தொடர்ந்து சொல்லக்கூடியது கடந்த ஒரு 3 தேர்தல்களாக, பாராளுமன்ற தேர்தலாக அசெம்பிளி எலெக்ஷன் பாஜக உள்ள அதனால நம்ம அதை தவிர்த்து வேற என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு சொல்லுங்க. இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுதான் நம்ம பார்க்கணும். அதேதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் இதையும் எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. வேற ஏதாவது விஷயங்கள்னு சொன்னா பரவாயில்ல, கூடுதல் சீட்டுகளை ஒதுக்கி இந்த வாட்டி அதே மாதிரி சொல்றது, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியும்
மத்தியில ஆளும்போது மட்டும்தான் ரெப்ரசன்டேஷன். இங்க நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஒதுக்கும்போது நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒதுக்குறீங்களா, இல்லன்னா கூட்டணி அப்படி பார்த்தா கட்சிகள் அதிமுகவும் அதுக்கான தனித்தன்மையோட ரெப்ரசன்டேஷன் ஆட்சி ஒதுக்குறீங்களா? அமைப்போம், கூட்டணி ஆட்சிக்குலாம் அவங்களும் எதுவும் சரின்னு சொல்லலையே. நீங்க தான் அதிமுக என்ன நீங்க சொல்றீங்க, ஒரே முட்டா சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல, அதிமுக கட்சின்றாங்க, அவங்க வந்து பாஜக டைப்பாவே செயல்படுகிறது, இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. நாங்க ஆனா அப்படி கிடையாது, எல்லாம் கட்டுக்கோப்பான கூட்டணி அது இதுன்னு பேசிட்டு நாங்க தான் வந்து ஜனநாயகமான கூட்டணின்னு பேசுறீங்க. ஜனநாயகமான கூட்டணி அப்படிதான் இருக்குமா? அவங்க அலோகேஷன்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? திரும்ப உங்ககிட்ட அதாவது கட்சி என்பது குடும்பத்திற்கு, அதே மாதிரி ஆட்சி என்பது கட்சிக்கு, இப்படிதான் இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது இந்த இதுல நடக்க முடியுமா?